ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இந்த பூலோகத்தோட அமிர்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேங்காய் பூல மறைந்திருக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு தெரியணுமா? அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பூ அப்படிங்கிறது சமீப காலமா தமிழகத்துல பல பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருது. இந்த தேங்காய் பூவினுடைய நன்மைகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் இதை தேடி கண்டுபிடிச்சு வாங்கி சாப்பிடுவீங்க. தேங்காய் தண்ணி ரெண்டுமே ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டெங்கு, சிக்கன் குனியா, உடல் எடை இழப்பு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, இதுக்கெல்லாம் இளநீரை குடிக்க சொல்லி பரிந்துரைப்பாங்க. ஆனா தேங்காய் பூவோட நன்மைகள் நம்மள பலருக்கும் தெரியறதில்ல. தேங்காய் பூ அப்படிங்கிறது தென்னை மரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பூ தான். இது நமக்கு பல நன்மைகளை தள்ளி தரக்கூடியதா இருக்கு. இந்த தேங்காய் பூல நிறைய மருத்துவ பண்புகளும் இருக்கு. இந்தியாவுடைய பூர்வீக உணவான தேங்காய் பூ இருந்திருக்கு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒன்றா கூட இருக்குது. இந்த தேங்காய் பூவை நீங்க அப்படியே சாப்பிடலாம். இதோட சுவையும் நல்லா டேஸ்டா இருக்கும். கோடை காலங்கள்ல நம்மளோட உடம்ப ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கு தேங்காய் தண்ணி, இளநீர் இதெல்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கு. இருந்தாலும் தேங்காய் பூ அவ்வளோ பிரபலமா இல்ல. இது இன்னும் ரொம்ப அரிதாவே கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. தேங்காய் பூவை இப்படி சமைக்கணும், அப்படி சமைக்கணும் அப்படிலாம் பெருசா யோசிக்க வேண்டியதில்ல. இது நீங்க அப்படியே பச்சையா சாப்பிடலாம். தேங்காய் பூல ஏராளமான வைரஸ் எதிர்ப்பு, பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு, ஒட்டுண்ணி எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்கு. இந்த தேங்காய் பூவை சாப்பிடுறது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுது. நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கவும் உதவுது. தேங்காய் பூல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தேங்காய் பூல செரிமான பிரச்சனைகளை மேம்படுத்த உதவக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள்லாம் இருக்கு. நம்ம சாப்பிட்ட பிறகு வாயு, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க தேங்காய் பூவை சாப்பிடுறது நல்லது. தேங்காய் பூ இன்சுலின் குறைபாடு, முன்கூட்டியே வயதானது போல தோற்றம், நோயை ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை நீக்கிறதன் மூலமா உடலை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்க கூட உதவுது. வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் பூ மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை வேகமாக குறைக்கிறதுல தேங்காய் பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கிற முயற்சியில நீங்க இருக்கீங்களா? அப்ப தேங்காய் பூ உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இதுல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு. தேங்காய் பூவை சாப்பிடுறதுனால ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய கலோரிகளோட உள்ளடக்கமும் ரொம்ப குறைவுதான். நீங்க தேங்காய் பூவை சாப்பிடுறது உங்களோட உடல் எடையை அதிகரிக்காம பாத்துக்கும். தேங்காய் பூவோட சத்துக்கள் உடல்ல இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க உதவுது. இதனால நீரிழிவு பிரச்சனைகள் வராம கூட தடுத்துக்கலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல தேங்காய் பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முகத்துல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், தழும்புகள், கரும்புள்ளிகள், முகப்பருக்கள், அது மட்டும் இல்லாம வயசான தோற்றத்தை குறைக்கிறதுக்கும் தேங்காய் பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரும பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேங்காய் பூ சாப்பிடுறது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா அமையும். உடம்ப வலுவா மாத்துறதுல தேங்காய் பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பூல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு உடனடி ஆற்றலை கொடுக்குது. ஜிம்ல உடற்பயிற்சி செஞ்சாலோ, சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலோ உடனடியா சோர்வடைறவங்களுக்கு தேங்காய் பூவை சாப்பிடுறது நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும். இந்த வீடியோல தேங்காய் பூ சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இனி தேங்காய் பூவை மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.